ஹாய், திஸ் இஸ் ரியா கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, மீஷோவில் உள்ள டவுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமையும் பண்ணலாம், ஜிஎஸ்டியோடையும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது ஜிஎஸ்டி இல்லாமல் பேன் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, ஒரு 2 மந்த் வரைக்கும் க்ரோத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ்டி வச்சு பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னா, ஜிஎஸ்டி வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ண முடியாது. வேறு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் ஜிஎஸ்டி வச்சு பண்ண முடியும். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து அதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம், பட் இதில் அதுமாரி கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்தோன்னே வேணால் நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கிட்டீங்கன்னா அது இன்னுமே பெஸ்ட்டு தான். நீங்கள் எல்லா லெவலுக்குமே பண்ணலாம். பட் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸாக ஃபஸ்ட்லேருந்து பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பெரிய ப்ராடக்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ரிட்டர்ன்ஸ் இருக்குங்க. ரிட்டர்ன்ஸும் நம்மளுக்கு நிறைய இருக்கும். கொரியர் ரிட்டர்ன் இருக்கும், கஸ்டமர் ரிட்டர்ன்னு 2 டைப்பில் இருக்குது. ஸோ கொரியர் ரிட்டர்னால் நமக்கு பிரச்சனை இல்லை. அது எதுவுமே ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு டேமேஜ் இல்லாமல் வந்துடும். ஸோ கொரியர் ரிட்டர்ன் அதுதான். கொரியர் ரிட்டர்ன் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ கஸ்டமர் ரிட்டர்னால் அவங்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கு திரும்பி வரத்துக்குள்ளே அது டேமேஜ் ஆகிடும். ஸோ இதேமாதிரி இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ஜிஎஸ்டி வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெஸ்ட்டு தான். ஏன்னா வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்டை எல்லா இடத்துக்குமே சேல் பண்ணலாம். ஸோ ப்ரைஸிங்கும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீஷோலேயுமே நீங்கள் நல்ல ப்ராடக்ட்ஸ், நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக நல்ல ப்ரைஸ் அதிகமாக வச்சும் நீங்கள் எல்லா இடத்துக்குமே செல்லிங் பண்ணலாம். ஸோ ஜிஎஸ்டி வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜிஎஸ்டி வாங்கிடுங்க. ஜிஎஸ்டி என்கிட்ட இல்லை, இப்போதைக்கு என்னால் வாங்க முடியாதுன்னா பேன் வச்சு பண்ணுங்கள். பேன் வச்சு பண்ணும்போதும் நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸாக நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்குமே நீங்கள் செல்லிங் கொடுக்கலாம். பேக்கிங் மெட்டீரியல் பேக்கிங் பண்ணுறது மட்டும் நல்லா வந்து குவாலிட்டியாக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பொருள் வந்து அவங்களுக்கு போகிறதுக்குள்ளே டேமேஜஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதேமாரி கொடுத்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்குமே நல்ல பிக்கப் ஆகிடுவாங்க. ஸ்டார் ரேட்டிங் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்ஸ் கொடுத்தோன்னா ரிட்டன் ஆகிட்டே தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ நம்ம நல்ல ப்ராடக்ட்ஸாக நல்லபடியாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக அது ரிட்டன் ஆகாது. தேங்க்யூ.